தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் தம்பிகள் நெல்மணிகள் தற்குறிகள் அல்ல என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமான் இவர் 2009ஆம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்தார். 2010ஆம் ஆண்டு அந்த கட்சியை ஆரம்பித்தார். நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகளுடைய மரணத்தின் மேல் உருவான ஒரு கட்சி. திமுக அதிமுகவை போன்று பாலியல் பிரச்சனைகளில் உருவான கட்சி அல்ல. மதிமுகவை போன்று வாரிசு அரசியலை மையப்படுத்தி உருவான கட்சி அல்ல. தேமுதிக தமிழக வெற்றி கழகத்தை போன்று சினிமா முகத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. அது 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த கல்லறையின் மேல் உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நம்முடைய தமிழினம் இலங்கையில் கொன்று குவிக்கப்பட்டது. அதற்கு இந்திய அரசாங்கமே துணை இருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும், திமுக உள்ளிட்ட எந்த ஒரு கட்சியும் இதை கண்டித்து குரல் கொடுக்கவில்லை. அன்றைக்கு தமிழர்களுக்கு ஒரு இயக்கம் உருவாகி ஆதரவு கொடுத்தது அந்த இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி. இன்றும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேறு எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் நடைமுறையில் இருந்த பொழுது, செயல்பாட்டில் இருந்த பொழுது, அன்னைக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தோட உறவாடி நட்பு வைத்து பணம் சம்பாதித்த தலைவர்கள் பலர். வைகோ, வீரமணி உள்ளிட்ட பல, திருமாவளவன் உள்ளிட்ட பல தமிழ் தேசிய தலைவர்கள் சொல்லிக்கிறவங்க நிறைய பேர் சம்பாதிச்சாங்க. ஆனால் அந்த விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பிறகு அந்த தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் தற்பொழுது அதை மறந்து இன்னைக்கு தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியை, 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக போய் நிற்கிறாங்க. அதான் வேதனையான விஷயம். இன்னைக்கு சீமான் அவர்கள் வைத்த அந்த கருத்தியலை மையமாக வைத்து தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. சீமான் பின்னால் வந்திருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி நடைபெறலை. வந்தேரிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இங்கே வந்து குடியிருந்துட்டு திராவிடம் அப்படிங்கிற போர்வையில் இவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது மட்டுமல்லாமல், தமிழர்களுடைய நிலத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய நிலத்தை பால்படுத்திட்டு இருக்காங்க. மலைகளை வெட்டி கேரளாவுக்கு கடத்துகிறாங்க, மலைகளை வெட்டி கர்நாடகாவுக்கு கடத்துகிறாங்க, ஆற்று மணலை கொள்ளையடிக்கிறாங்க, மண்வளம் அழிக்கப்படுகிறது, விவசாய நிலங்கள் அழிக்கப்படுகின்றன, தமிழர் பூமியானது நாசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டு கஜானா தெலுங்கர்களால் கொள்ளையடிக்கப்படுது. 10% கூட இல்லாத தெலுங்கர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 30% அமைச்சர் பதவி வகிக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, அது தெலுங்கரை தலைவராக கொண்டு தான் செயல்படுது, தமிழர்கள் கிடையாது. திமுகவில் முக்கிய தலைவர்கள் எல்லாமே தெலுங்கர்கள், முக்கிய துறைகளில் உள்ள அமைச்சர்கள் எல்லாமே தெலுங்கர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் கணிசமான அளவுக்கு தெலுங்கர்கள், கட்சி பதவியும் தெலுங்கர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதே போன்று தேமுதிக, இன்னைக்கு விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி, 190% தெலுங்கர்களுக்கு தான் அங்கே போட்டியிட கவுன்சிலர் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கொடுக்கப்படுது. கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் 190 பேர் நாயுடு, ரெட்டியார் தான், தமிழர்கள் யாரும் கிடையாது. அதே போன்று மதிமுக சொல்லவே வேண்டாம், அவரே ஒரு நாயுடு, தெலுங்கர் தான். அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் தெலுங்கர்கள். மதிமுகவில் போட்டியிடுவதற்கு நாயுடு, ரெட்டியாருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படுது, தமிழர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அது தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி தான். திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்களுக்கு அது வளர்த்து விடுது. ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கட்சிகள், திராவிடம் பேசுகிற அனைத்து கட்சிகளும் இன்றைக்கி தெலுங்கர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. இன்றைக்கி அதிமுக எடுத்துட்டோம்னா அதில் எம்ஜிஆர், ஜானகி அம்மாள், ஜெயலலிதா, இவங்க 3 பேருமே தமிழர்கள் கிடையாது. எம்ஜிஆர், ஜானகி அம்மாள் மலையாளி, ஜெயலலிதா பார்ப்பனர், ஆரியர். ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்களில் பச்சை தமிழன் காமராஜர், அடுத்ததாக தமிழ்நாட்டு கஜானாவை கொள்ளையடித்த ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, இவங்க 3 பேர் தான் தமிழர்கள். மீதி அனைவருமே திராவிடர்கள், அதாவது தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், பார்ப்பனர்கள். இதில் காமராஜர் ஒருத்தர் தான் பச்சை தமிழன். மற்ற 2 ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி தமிழர்கள்னு சொல்லிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு கஜானாவை கொள்ளையடித்தவங்க. ஆனால் இன்றைக்கி சீமான் தமிழக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு இது பண்ணுறாரு. அதாவது ஆட்சி மாற்றம் கிடையாது, அடிப்படை மாற்றம். லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசாங்கம், இயற்கை சார்ந்த ஒரு அரசாங்கம், விவசாய நிலத்தை பழையபடி மீட்டெடுக்கணும்,
மலைகளை பாதுகாக்கணும், நீர்வளம் பாதுகாக்கணும், நிலவளம் பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி சுத்தமான நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும், சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கணும், சுத்தமான குடிநீரை குடிக்கணும், நல்லா வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், சொறி சிரங்கோடு வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட இன்றைக்கி சீமான் ஒரு கருத்தியலை முன் வச்சுருக்காப்புல. அதுதான் நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி சீமான் பின்னாடி தம்பிக போயிருக்காங்கன்னா அவங்க வந்து சினிமா முகத்தோட போகலை, இன்றைக்கி திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறக்காக வேண்டி போகலை, கட்சி பதவிக்கோ வேறு எந்த பணத்துக்கோ ஆசைப்பட்டு சீமான் பின்னாடி போகலை. சீமான் வைத்த கருத்தியலை ஆதரித்து போயிருக்காங்க. சீமான் வச்ச கருத்தியல் என்ன அப்படிங்கிறது சீமான் பேசுகிற பேச்சை கேட்டாலே தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி நாங்கள் போகிறோம், சீமான் நல்லா பேசுகிறாருங்க, அவர் பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன்னா உண்மையை பேசுகிறாப்புல. இன்றைக்கி திமுக அண்ணா திமுக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டன. அதான் சீமான் சொல்கிறாப்புல, ஆட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை மாற்றம். இந்த அடிப்படை மாற்றத்தை மையமாக வைத்து தான் இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி திமுகவோ அண்ணா திமுகவோ வேறு எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஊழல் கட்சிகள், எல்லா கட்சிகளும் பேராசை கொண்ட கட்சிகள், எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்தோட, காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட அரசியலுக்கு வந்த தலைவர்கள், அரசியலுக்கு வந்த கட்சிகள். இந்த கட்சிகளோட நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்காரு. அதை தம்பிக உள்வாங்கிட்டு இன்றைக்கி சீமான் பின்னால் அணிவகுக்கிறோம். நிறைய பேர் கேள்வி பண்ணலாம், தேர்தல் கட்சினா தேர்தல், இவங்க எலெக்ஷன் கிடையாது, கலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தாவேகா தலைவர் சொல்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சிக்கு எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, கலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்ட்டு. எங்களுக்கு எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, உண்மைதான். தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, ஓட்டு பொறுக்கி அரசியல் எங்களுக்கு கிடையாது, நாட்டுக்கான அரசியலை தான் நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம். எலெக்ஷனில் வெற்றி பெறணுங்கிறக்காண்டி நாய் பேயோடலாம் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி கலெக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாப்புல, நான் தாவேகா ஒரு மூத்த தலைவர் என்ன சொல்கிறாப்புல, நாம் தமிழர் கட்சிக்கு எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, உண்மைதான், எங்களுக்கு எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, கலெக்ஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறார். கலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு தாவேகாவுக்கு அருகதையே கிடையாது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கி பாருங்கள், மதுரையில் கல்லானைன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு மகளிரணி பிரமுகர்கிட்ட மகளிரணி செயலாளர் போஸ்ட்டு 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாற்றிருக்காப்புல. அதே போன்று தமிழகம் முழுக்க கட்சி பதவிகள் எல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. புஷி ஆனந்த் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த பணம் பகிரப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி பதவிகள் பணத்துக்கு விற்கப்படுகின்றன. இதை கலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு தாவேகாவுக்கு அருகதையே கிடையாது. கட்சி பதவியே இவங்க வந்து விலைக்கு விற்கிறாங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டையே பிளாட் போட்டு விற்றுருவாங்க, கடலையே பிளாட் போட்டு விற்றுருவாங்க. ஒரு காரியம் ஆகணும்னா பணம் கொடுக்காம காசு கொடுக்காம காரியம் ஆகாது. அந்த அளவுக்கு தாவேகா. ஏன்னா இன்றைக்கி கட்சி பதவியே விலைக்கு விற்கிறாங்க. எம்எல்ஏ சீட்டே 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசுகிறாப்புல மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். ஆக கலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு தாவேகாவுக்கு அருகதையே கிடையாது. 250 கோடி ரூபா சம்பளம் வருஷத்துக்கு, அதை விட்டுட்டு தான் இன்றைக்கி விஜய் வந்திருக்காப்புலங்கிறாங்க. 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான்னா அவன் கேனப்பைய கிடையாது, கிறுக்கு பைய கிடையாது. இங்கே வந்தால் 2 லட்சம் கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் விஜய் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காப்புல. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தன் அரசியல் வர்றான்னா அவன் கேனப்பைய கிடையாது, கிறுக்கு பைய கிடையாது. 2 லட்சம் கோடி ரூபாய் அரசியலுக்கு வந்தால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் வந்திருக்காப்புல. அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். கலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு தாவேகாவுக்கு அருகதை கிடையாது. இன்றைக்கி சீமான் தம்பிகள் இன்றைக்கி சீமானுடைய கருத்தியலை உள்வாங்கிட்டு வெற்றியோ தோல்வியோ நாங்கள் தனித்து நிற்கிறோம். இதுதான் சீமான் தம்பிகள் அனைவரும் ஒவ்வொருவரும் நெல் மணிகள். இன்றைக்கி வயலில் நெல் விளையுது, நெல் கதிரடிக்கிறாங்க, பதர்கள் எல்லாம் கீழே தூற்றப்படுகிறது, நெல்மணிகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு மூடைகளில் சேகரிக்கப்படுகின்றன. அதுதான் உண்மை. சீமான் தம்பிகள் அனைவரும் நெல்மணிகள், பதர்கள் அல்ல. தாவேகா தொண்டர்களைப் போன்று தற்குறிகளும் அல்ல.